ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் OLS சார்பாக இந்த காலை பணித்துளியின் வழியாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று தியானிக்க இருக்கும் வசனம் பிலிப்பியர் 4 அதிகாரம் 6வது இறைவசனம். எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம், ஆனால் நன்றியோடு கூடிய இறை வேண்டல் மன்றாட்டு ஆகிய அனைத்தின் வழியாகவும் கடவுளிடம் உங்கள் விண்ணப்பங்களை தெரியப்படுத்துங்கள். ஆம், எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த வசனத்தில் பவுல் என்ன கூறுகிறார்? எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம் என்கிறார். நமக்கு எந்த பிரச்சனைகள் வந்தாலும் அவற்றை பிறரிடம் சொல்ல வேண்டாம். அப்படி சொல்வதன் மூலம் அந்த பிரச்சனை பெரிதாகுமே ஒழிய அதற்கு ஒரு நாளும் தீர்வு கிடைக்காது. ஒரு ஊரில் 2 நண்பர்கள் இருக்கிறார்கள். ஒரு நண்பர் தனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் கவலைப்பட்டு கொண்டும் பிறரிடம் போய் சொல்லி கொண்டும் இருக்கிறார். இதனால் மேலும் அவருக்கு அநேக துன்பங்கள் நேரிடுகிறது. ஆனால் மற்றொரு நண்பனோ தனக்கு என்ன துன்பம் வந்தாலும் ஆண்டவரிடம் மட்டுமே முறையிடுபவனாகவும் ஜெபிக்கிறவனாகவும் இருக்கிறார். இதனால் இவருக்கு எந்த துன்பமும் இல்லை. ஆம் பிரியமானவர்களே, எல்லா நேரங்களிலும் நமக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் முதலில் ஆண்டவருக்கு தெரியப்படுத்துவோம். நம்முடைய ஜெபத்தின் மூலம் பிரச்சனைகளை மேற்கொள்வோம். நன்றியோடும் இறை வேண்டுதல் செய்வோம். அப்படி நாம் ஜெபிக்கும் போது ஆவியானவர் நம்மோடு இடைப்படுவார், நம்மை நடத்துவார். நாம் வேண்டுவதற்கும் ஜெபிப்பதற்கும் அதிகமாய் செய்பவர். என்ன செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும் என்று கற்றுத்தருவார். அப்படி ஆவியானவரால் கட்டுப்படுத்தப்பட்டு செயல்படுவோமானால் நம்முடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் நம்மிடமிருந்து விலகி போகும். எதுவும் நம்மை மேற்கொள்ளாது. ஆவியானவருக்கு நம்மை விட்டு கொடுத்து நடப்போமானால் நம்முடைய பிரச்சனைகள், வேதனைகள், கண்ணீர்கள் எல்லாம் மாறும். நம் வாயிலிருந்து புறப்பட்டு வரும் வார்த்தை தேவனையும் மனிதனையும் பிரியப்படுத்தும். நாம் விவிலியத்தில் பார்க்கிறோம், ஆண்டவர் அவரை பார்த்து, மார்த்தா மார்த்தா, நீ பலவற்றை பற்றி கவலைப்பட்டு கலங்குகிறாய், ஆனால் தேவையானவை ஒன்றே. மரியாவோ நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள், அது அவளிடமிருந்து எடுக்கப்படாது என்றார். நாமும் இன்றும் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் ஆண்டவர் நமக்கு கொடுத்த வேதத்தில் உள்ள வார்த்தைகளை தியானித்து அதற்கு கீழ்ப்படிந்து இறை வேண்டுதல் செய்வோம். நம் தேவன் மன்றாட்டுகளுக்கு செவி கொடுப்பவர், நமக்காக யாவையும் செய்து முடிப்பவர். சிந்திப்போம், வாழ்வாக்குவோம். நாம் ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, அப்பா, இந்த நாளை தந்த கிருபைக்காய் உம்மை நாங்கள் நன்றியோடு ஸ்துதிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா, எதை பற்றியும் நாங்கள் கவலைப்படாமல், அப்பா, என்ன நேர்ந்தாலும் உமக்கு நன்றி சொல்லும் பிள்ளைகளாகவும், அப்பா, உம்மிடம் தெரிவிக்கும் பிள்ளைகளாகவும் எங்களுக்கு வாழ நீர் வழிகாட்டும் சுவாமி. ஆம் ஆண்டவரே, இறை வேண்டுதலினால் கர்த்தாவே எல்லாவற்றையும் நீர் எங்களுக்கு வாய்க்க பண்ணுகிறீரே, அதற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்படியாய் நீர் எங்களை வழி நடத்துகிற அன்பிற்காய் இரக்கத்திற்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் அப்பா, ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எங்கள் தேவனை நோக்கி பார்க்கும் பிள்ளைகளாக வாழ நீர் எங்களுக்கு வழி செய்யும். இந்த ஜெபங்களை எல்லாம் மீட்பெரும் அருமை இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.